ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவர் நைட் ஹோல்டிங் சார்ஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதை வந்து ஸ்வாப்னு சொல்லுவாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வாட்ச் லிஸ்ட்டு சொல்கிறோம். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ இந்த கோல்டு எடுத்துக்கிறோம். இந்த கோல்டில் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கான்ட்ராக்ட் டிஜிட் எத்தனை சைஸு, கான்ட்ராக்ட் சைஸ் எவ்வளவு, கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 100ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுங்கிறது வந்து கோல்டு வந்து 100 அவுன்ஸு கோல்டு தான், 100 அவுன்ஸுன்னு அர்த்தம். $1 மூவ் ஆச்சுன்னா நமக்கு $100 கூடுன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பாருங்கள், இந்த போட்டுக்காங்க பாருங்கள், ஸ்வாப் டைப் இன் பாயிண்ட்ஸ். ஸ்வாப் டைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது. ஸ்வாப் லாங், ஸ்வாப் ஷார்ட். ஸ்வாப் லாங்குங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கோம், க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் ஸ்வாப் லாங். சப்போஸ் செல் பண்ணி வச்சுருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் ஸ்வாப் ஷார்ட். இப்போ நம்ம வந்து கோல்டு வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் நைட்டு க்ளோஸ் பண்ணலை. அப்படி க்ளோஸ் பண்ணலைன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு நமக்கு $55 வந்து என்ன செய்வாங்க, ஸ்வாப் சார்ஜ் பிடிப்பாங்க டெய்லி. அதாவது நம்ம 0.01 எடுத்தோம் அப்படின்னா $0.55, அதாவது 55 சென்ட் அவங்க வந்து டெய்லி சார்ஜஸாக எடுத்துப்பாங்க. இதே இதை நம்ம விற்று வச்சுருக்கோம், விற்று வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு $35 வந்து அவங்க கொடுப்பாங்க. அதாவது 0.01க்கு $0.35, 35 சென்ட் கொடுப்பாங்க அவங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா, மண்டேங்கிறது வந்து திங்கக்கிழமை வந்து 0.35னா 35 தான் கொடுப்பாங்க. டியூஸ்டே வந்து ஒரு நாள் தான். இதே இது வந்து வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. இவங்க 35 ஹார்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி மட்டும் 3 மடங்கு, 1.05 கொடுப்பாங்க நமக்கு. வியாழக்கிழமை 1 மடங்கு தான், வெள்ளிக்கிழமை ஒரே பங்கு தான். ஏன் அப்படின்னா அந்த 3 பங்கு எதுக்கு அப்படின்னா, சனி ஞாயிறுக்கு ஸ்வாப் சார்ஜ் போட முடியாது. அதை வந்து ஒரே நாளில் 3 மடங்காக எடுத்துருவாங்க. 3 மடங்கு கொடுப்பாங்க, 3 மடங்கு எடுப்பாங்க. இது வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம், நம்ம கோல்டுக்கு பார்த்துருக்கோம். இப்போ கோல்டில் வந்து ஸ்வாப் லாங் வாங்கி வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் நம்ம கொடுக்கணும், விற்று வச்சுருந்தா ஸ்வாப் சார்ஜ் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஸ்வாப் சார்ஜுங்கிறது பேர் ஓவர் நைட் ஹோல்டிங் சார்ஜ். இது பாருங்கள், குரூட் ஆயிலுக்கு பார்ப்போம். இது குரூட் ஆயில். இந்த குரூட் ஆயிலில் போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணோம்னா இதில் பாருங்கள், லாட் சைஸ் பாருங்கள், கான்ட்ராக்ட் சைஸு 1000. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுங்கிறது 1000 பேரல். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் வாங்கிட்டு குரூட் ஆயில் வந்து $1 கூடனா நமக்கு எவ்வளோ டாலர் கொடுக்கணும், நமக்கு $1000 கூடியிருக்கும். ரைட். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுங்கிறது என்னது, 1.00. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கான்ட்ராக்ட் சைஸ்னால் என்ன அப்படிங்கிறத அதான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவர் நைட் ஹோல்டிங் சார்ஜ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா ஸ்வாப் டைப்பு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்வாப் லாங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, $24 கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு $24. அதாவது 0.01 பை பண்ணி வச்சோம்னா டெய்லி 24 சென்ட் அவங்க கொடுப்பாங்க. இதே இது நம்ம வந்து குடாயில் செல் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், செல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். அப்போ வந்து என்ன, நம்ம டெய்லி 66 சென்ட் நம்ம கையிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓவர் நைட் ஹோல்டிங் சார்ஜ், ஸ்வாப் சார்ஜ். இதுவும் அப்படி தான். மண்டே பாருங்கள், மண்டே 1, டியூஸ்டே 1, வெட்னஸ்டே 3 மடங்கு, புதன்கிழமை மட்டும் 3 மடங்கு. புதன்கிழமை நம்ம வாங்கிட்டு ஹோல்டு பண்ண வாங்கிட்டு விற்காம விட்டுட்டோம்னா 3 பங்கு சார்ஜ் கொடுப்பாங்க நமக்கு. அது 24 காசுங்கிறது வந்து எவ்வளோ பாங்க, 72 காசாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்வாப்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.